இந்த வருஷம் தசரால ஒருத்தர் வாராகி அம்மனோட வேஷத்தை ரொம்ப அழகா போட்டுட்டு வந்திருந்தாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே தென் மாவட்டங்கள்ல வாராகி அம்மன் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கூட படாத ஒரு தெய்வமா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ சமீபமா இந்த வாராகி அம்மன் இல்லாத வீடுகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த வருஷம் தசரால சாமி எங்க வீட்டுக்கு வரும்போது முத்தாரம்மன் சொல்றாங்க, என் தங்கச்சிய நீ வீட்டுல வச்சு வழிபடுற, ஆனா அவளுக்கு ஒழுங்கா நீ நைவேத்தியம் பண்ணவே இல்ல, அவளை நீ பட்னி போடவே கூடாது, ஒழுங்கா வெள்ளி செவ்வாயில விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முத்தாரம்மன் தங்கச்சி சொன்னதுனால அந்த தங்கச்சி யாருன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் தான் சொன்னாரு, வாராகி அம்மனை நீங்க வச்சிருக்கீங்க, வாராகி அம்மனை வீட்டுல வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா வச்சா கண்டிப்பா வெள்ளி செவ்வாயில விளக்கேத்தணும், அது போக நெய்வேத்தியம்னு சொல்லக்கூடிய பிரசாதம் ஏதாவது கண்டிப்பா அடிக்கடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வாராகிய பட்னி போடக்கூடாதுங்கிற மாதிரி முத்தாரம்மன் சொல்லியிருப்பாங்க. பட்னினா அந்த பிரசாதமான சக்கரை பொங்கல், கேசரி, நிறைய பேர் வந்து இந்த வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரியான அந்த மாதிரியான பொருட்களை கூட பிரசாதமா சாமிக்கு படைக்கிறாங்க. அந்த மாதிரி சாமிக்கு பட்னி போடாம ஏதாவது படைக்கணும் அப்படிங்கறத சாமி சொல்லியிருந்தாங்க. வாராகி அம்மனை வழிபடுற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.